ஹாய் கைஸ் அப்பிடி இனி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4 நரகத்தின் 19வது தளம். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் அந்த டோரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டோர்ல இந்த கார்டை இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க நிறைய டோர் இருக்கும். ஒவ்வொரு டோர்லயும் இவங்க கார்ல இருக்கிற நேம் மாதிரியே நேம் எழுதப்பட்டிருக்கும். ஹீரோ அந்த பீஸ்ட் துரத்திட்டு இருக்க ஹீரோயின் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்வாங்க. ஹீரோவும் தூக்கி போட பீஸ்ட் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும். ஹீரோயின் போடாம அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. சடனா திரும்பி அந்த டோர்ல ஐடி கார்டை போட அந்த பீஸ்ட் அப்படியே அழிஞ்சு போயிடும். எல்லாம் முடிச்சது நீ முன்ன நிம்மதியாக அந்த டோரும் ஓபன் ஆகும். இவங்க அந்த ரூமை விட்டு போன கொஞ்ச நேரத்திலே அந்த டோர் தானவே க்ளோஸ் ஆகிக்கும். போகும்போது ஜோவோ லியோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜோ ஹீரோயின் தான் நம்மளை காப்பாத்துனதுன்னு சொல்ல லியோ ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றது யார் கத்துக்கிட்டது? நான் தானே. அப்ப நான் தான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்ல அங்கிள் நடுவுல புந்து சரி சரி எல்லாரும் காப்பாத்துறீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவாரு. அப்பதான் லீக்கு ஹீரோவோட பேர் என்னன்னு கேட்கணும்னு தோணுது. ஜூச்சான். இவங்க இப்படி பேசிட்டு வர இன்னொரு டோர் இருக்கும். அதை ஓபன் பண்ணா மறுபடியும் அந்த ஆளுக்கே வருவாங்க. ஐய இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு டாங்கம் திரும்பி போக ஆனா இந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஓபன் பண்ண முடியாது. இப்ப அந்த ஆள்ல டோர் எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். இவங்க விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி அந்த கேமை விளையாடிதான் ஆகணும். ஒரே ரூல் தான். ஒரு டியூன் பிளே ஆகும். அதோட நேம கண்டுபிடிக்கணும். எந்த கார்டை கண்டுபிடிச்சு அந்த டியூன் பிளே ஆகும் போதே டோர்க்குள்ள கார்டை விடணும். சரி எல்லாரும் அவங்க டோர் கிட்ட நிக்கலான்னு போக ஹீரோயின் தான் தன்னோட கார்டை ஹீரோ கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்களே அதை ஹீரோ திருப்பி கொடுப்பாரு. பிளாங்க் கார்டு. மேபி இது சேஃப் கார்டா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோவும் திருப்பி கொடுக்க அதை லீ பாப்பான். ஏன் என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே லீ கேட்க ஹீரோவும் என்ன உடனே லீயும் இல்ல டீம் ஒர்க்னு சொன்னேன். ஹீரோயின் அங்கிள் கிட்ட போய் பேசுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அங்கிளும் அது கனவு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் சொல்லி ஒரு சின்ன பொண்ணை பயன்படுத்த முடியுமா? அதனாலதான் பொய் சொல்லியிருப்பாரு. இப்போ அங்கிளுக்கு கால் அடிபட்டதுனால ஹீரோயின் தன்னோட கார்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அங்கிளோட கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. ஆனா ஹீரோயின் டோர் கிட்ட போறதுக்கு முன்னாடி பீஸ்ட் வெளியே வந்துரும். டியூனும் பிளேயராக அது ஹீரோயினோட கார்டு தான். ஹீரோயினோட டோரை கண்டுபிடிச்சிருவாரு. இங்க வான கூப்பிட ஹீரோயினும் ஓடி வர அந்த பீஸ்ட தொத்திட்டு இருக்கும். ஹீரோயின் அந்த கார்டை போட்டுருவாங்க. ஆனா ஹீரோயின் போடுறதுக்குள்ள அந்த சாங் சேஞ்ச் ஆயிருக்கும். லீயோட டர்ன் தான். டாங்கு இங்கதான்டா உன் டோர் இருக்குன்னு அவன் கத்த ஜஸ்ட் மிஸ்ல லீ கார்டை வச்சிருவான். இந்த பீஸ்டும் அழிஞ்சு போயிடும். டோர் ஓபன் ஆகும். டோர் ஓபன் ஆனோடனே கெத்தா ஒண்ணு நின்னுட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் போவாங்க. 10 பேஜுக்கு தன்னை பத்தியே புகழ்ந்துட்டு வருவான். இவன் இப்படி பேசிட்டே வரும்போது ஹீரோயின் டக்குன்னு நிப்பாங்க. என்னன்னு ஹீரோவும் கேட்க இப்ப டோர் ஓபன் பண்ணாலும் ஆள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல எப்படின்னா அந்த பீஸ்டுக்கு 5 உயிர் இருக்கிறதா நம்பிக்கை. அப்படின்னா 5 ரவுண்டு. இதை கேட்ட லீக்கு செம்ம கடுப்பாகுது. ரூல்ஸ் தெரியும். எப்படியாவது முடிச்சிடலாம்னு சொல்லி ஹீரோவும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. எல்லாரும் அந்த பீஸ்ட் வரதுக்கு முன்னாடி டோர் முன்னாடி போய் நின்னுப்பாங்க. பீஸ்டும் வரும். டியூன் பிளே ஆகும். டியூனை கண்டுபிடிப்பாங்க. டோரை கார்டு வச்சு கேம முடிப்பாங்க. இதே மாதிரி ஜாலியா 5 டைம் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த டோர் ஓபன் பண்ணா கண்டிப்பா வெளியே போயிடுவோம் நம்பிக்கையோட கதவை திறந்தா மறுபடியும் ஆளு அடப்போங்க. இந்த லூப் கேம்ல நான் விளையாட மாட்டேன்னு லீயும் அடம்பிடிக்க 5 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப போய் கிவ் அப் பண்ணலாமா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஹீரோவும் சொல்ல வேற வழியும் இல்ல. எல்லாரும் அவங்க டோருக்கு போவாங்க. இந்த லீயோட டோர் அவன் வந்த டோர் தான். அது பக்கத்துலயே உட்காந்துப்பான். அங்கிளும் சரி பாத்துக்கோப்பான்னு போக அப்பதான் அங்கிள் கையில இருக்க கார்டு அவன் கண்ணுக்கு தெரியும். அவனும் அங்கிள் கிட்ட ஒரே ஒரு ரவுண்டு எனக்கு அது தாங்கலேன்னு சொல்ல டோர் பக்கத்துல தானே இருக்கு நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கணும்னு சொல்ல அங்கிளும் பாவப்பட்டு கொடுத்துருவாரு. இப்ப ஓட வேணும்னு சொல்லி ரொம்ப ஜாலியா நின்றுட்டு இருப்பான். ஹீரோவும் என்ன நடக்குதுன்னு கேட்க கொஞ்சம் ரவுண்டுக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதா சொல்வான். பீஸ்டும் வரும். ஆனா இந்த தடவை ரேடியோல இருந்து எந்த சவுண்டும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாங்க் கார்டு. லீ கிட்ட இருக்க பிளாங்க் கார்டு அதோட டார்கெட்டே லீ தான். ஆனா அது தெரியாம அவன் ரொம்ப அசால்ட்டா நின்னுட்டு இருக்க அந்த பீஸ்ட் அவனை குறுன்னு பாத்துட்டு இருக்கும். இருக்கும் புரிஞ்சு டேய் ஓடுடான்னு கத்த ஐயோ எப்பவும் ஏன் நானு கத்திட்டே ஓடுவான். எல்லா கார்டுக்கும் டோர் இருக்கும். ஆனா இந்த பிளாங்க் கார்டுக்கு மட்டும் டோர் இருக்காது. டோர் இல்லாம எதுல சொருவது என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்க டைம் ஆக அந்த பீஸ்டும் வெறியாகுது. லீ ஓடிட்டே இருக்க லீக்கு கீழே விழுந்து அடிபட்டுரும். அவனால முடியல. அதனால டாங் கிட்ட கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்வான். இப்ப டாங் ஓட அந்த பீஸ்டும் டாங்க துரத்திட்டே இருக்கும். அவன் பின்னாடி கீறிடும். டே எந்திரி தானே லீயும் டாங் கிட்ட வர டாங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்வான். ஆனா அதுக்குள்ள அந்த பீஸ்ட் கிட்ட வரும். பீஸ்ட பார்த்தவனே இந்த லீ பயப்படுவான். அந்த பீஸ்டும் இந்த டாங் கிட்ட வந்து அட்டாக் பண்ண வர டாங் அந்த கார்டை தூக்கி போடுவான். ஆனா இவன் ஏதோ ஒரு மாதிரி பயத்திலேயே இவன் கார்டை தூக்கி போட மாட்டான். அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். அந்த கார்டையும் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினோ அந்த கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்ல இவன் அப்படியே இருக்கிறத பார்த்து ஹீரோயினோ அந்த கார்டு எடுக்கலான்னு வருவாங்க. சரி நீ இவனும் அந்த கார்டை எடுக்கலான்னு போக அந்த கார்டு மறைஞ்சிடும். கொஞ்ச நேரத்திலேயே கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா கார்டு அதோட ஓனர் கழுத்திலேயே திருப்பி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ டாங்கோட கழுத்திலேயே ஃபார்ம் ஆகும். இந்த பீஸ்ட் இவங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் அந்த டாங்க முழுங்கிடும். இந்த லீ அதிர்ச்சியோட இருக்க அப்ப அவன் கழுத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டு வரும். இந்த பீஸ்ட் தலையாட்ட அந்த பீஸ்ட் கழுத்துல ஒரு மணி இருக்கும். அந்த மணிக்குள்ளதான் கார்டு போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும்.
அத ஹீரோவும் பாப்பாரு, ஹீரோயினும் பாப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்து சிக்னல் குடுத்துக்க. இப்ப லீயோட கழுத்துல இருக்க கார்ட புடுங்கிட்டு ஹீரோ ஓடுவாரு. பீஸ்ட் ஹீரோவ துரத்தும். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இருக்க கார்ட புடுங்கிட்டு ஓட, இப்ப பீஸ்ட் ஹீரோயின துரத்தும். இப்ப அந்த பீஸ்ட் ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் அந்த கார்ட கீழ போட்டுருவாங்க. ஹீரோயின் கார்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அதுக்கு பதிலா ஹீரோ கிட்ட இருக்க கார்டை புடுங்கிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் கையிலயும் ஆல்ரெடி ஒரு கார்டு இருக்கும். அதனால இப்ப இந்த பிளாங்க் கார்டோட ஓனர் ஹீரோ தான். அவரோட கழுத்துல ஃபார்ம் ஆக இந்த பீஸ்டும் ஹீரோவை நோக்கி ஓடும். அப்ப ஹீரோயின் ஓடி வந்து அந்த பீஸ்டோட மேல ஏறிப்பாங்க. ஹீரோயின் அதை கண்ட்ரோல் பண்ணி தூக்க ஹீரோ கரெக்டா அந்த பெல்லுக்குள்ள கார்டை சொருவிடுவாரு. இந்த பீஸ்டும் லைட்டா டயர்ட் ஆகும். அப்போ லீ போய் அடிக்க போக பீஸ்ட் அழிஞ்சு போயிடும். கேம் ஓவர். கங்க்ராச்சுலேஷன் ஒரு வாய்ஸ் கேட்க என் டாங் வேணும்னு லீயோ அழுதுட்டு இருப்பான். இவங்க உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்க இதெல்லாம் ஏதோ டிவி பாக்குற மாதிரி ஒருத்தர் பாத்துட்டு இருப்பான். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் விழிப்பாங்க. அப்ப யாரோ கத்துற சத்தம் கேட்கும். லீ தான். டாங் அங்க பக்கத்துல தான் அன்கான்சியஸா இருப்பான். டாக்டரும் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க அவன் கோமாக்கு போயிட்டானா. காரணம் நேத்து இவங்க 2 பேரும் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்களே, அதனாலதானா. இத லீ நம்புறான். ஆனா ஹீரோயின் நம்பல. இன்னுமா நீ கனவு நினைச்சிட்டு இருக்க. நைட்டு அந்த ஸ்பீக்கர்ல ஒருத்தன் பேசினான், ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ஜோவும் பயப்படுவா. சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு பார்த்தா எப்படி எந்த எவிடன்ஸ் இல்லையே. பப்பட் பே பீஸ்ட் எல்லாம் வந்து துரத்துச்சுன்னு சொன்னா யார் நம்புவா. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கே. அவனை கண்டுபிடிச்சா போதும்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் இதே தான் சொன்னான்னு லீ சொல்வான். இங்க ஹீரோ நைட் மெசேஜ் பண்ணிருப்பார்ல, அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை வந்திருக்கும். ஏஐஆல் தான் பாசிபிள். ஒரு கம்பெனி இதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி ட்ரீம் மூலமாலாம் ப்ளே பண்றதுக்கு பாசிபிள் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிருப்பாங்க. ஹீரோயினையும் ஜோவியும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக காலேஜ்ல இருந்து அவளோட சீனியர் வந்திருப்பாங்க. கார்ல போகும்போது ஹீரோ அந்த சீனியர் பொண்ணுக்கு கால் பண்ணுவாரு. ஹீரோவோட பேரு அந்த பொண்ணு சொல்லும்போதுதான் ஹீரோனுக்கு தெரியும் அவ ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு. ஹீரோ 19 பில்டிங்கோட 3D மாடல் கேட்பாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லி காலை கட் பண்ண ஹீரோயின் ஜூச்சான்னு ஒரு சீனியர் இருக்காங்களான்னு கேட்க சீனியர் பொண்ணும் ஆமா அவரு பார்ட் டைம் சப்ஸ்டிடியூட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எதுக்காக தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சாருன்னு ஹீரோனுக்கு ஹீரோ மேலேயே சந்தேகம் வரும். அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் நைஸ் டே.